புது ரூம்குள்ளே வந்தாச்சு. அப்பா அம்மா கிளம்பிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்ஸ் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகே, காமிக்கிறதுக்கு நிறைய இல்லை. பிஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட் இருக்குது. லைக் சிங்கிள் பெட் தான், பட் கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி ஒரு பெரிய பெட்டு நல்லா இருக்கு. பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள், நல்ல விகில் ஆகிற ஒரு டேபிள், ஒரு காமனாக ஒரு சேர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து பார்த்தோன்னா கபோர்ட்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ என் கபோர்டு, குளிக்கிறதுக்கு பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஜன்னல் இருக்குது. நைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இருக்குது. அங்கே ரூம்மேட் அவங்க யாருன்னு தெரியல, பட் அவங்க ஒரு குட்டி செடி வளர்த்துறாங்க, அது இருக்குது. பேசிக்காக இதுதான் வந்து பிஃபோர். நம்ம இது ஆஃப்டர் வந்து எப்படி மாற்றுறோம் நம்ம ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போத்தீஸில் தான் வந்து வாங்கினது. ஐ திங்க் பெட்ஷீட்டும் பெட் கவர் சேர்த்து வந்து 800 வந்துச்சு. ஐ திங்க் 800க்கு இது வர்த்துன்னு தான் நினைக்கிறேன். இது என்னோட ஃபேவரட்டான பில்லோ, ரெட் பில்லோ. இது வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராது. அதுக்காக மோஸ்ட்லி எல்லா திங்ஸும் வீட்டில் இருக்கிறது தான் எடுத்துகிட்டு வந்தேன். பிகாஸ் ரொம்ப நாள் இப்போமா இங்கேன்னு தெரில, அங்கே கூட இருக்கலாம். ஸோ நிறைய திங்ஸ் புதுசாக வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறத எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் சிலதெல்லாம் மறந்துட்டேன். ஸோ அதனால் டேபிளில் கொஞ்சம் வேணுங்கிற திங்ஸ் மட்டும் வச்சுட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், அப்புறம் நம்மளோட ஸ்கின் கேர் ஐட்டம்ஸ், நோட்ஸ், அதெல்லாம். அப்புறம் ஹலோ ரேஷ் சார் பேபி. சரியா? சரி, கிளம்பிட்டியா? ஸோ இன்றைக்கி பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ரேஷ்மி தவிர ஒரு ஈவெண்ட் மேனேஜர். ஸோ அவளுக்கு ஏதோ ஒரு பர்த்டே ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு வந்து டெக்கரேஷன் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு கூட ஹாஸ்டல் வர அப்படியே என்னை மீட் பண்ணிவிட்டு நாங்கள் 2 பேரும் அங்கே போகலான்னு சொல்லியிருக்கோம். இன்னைக்கு ஹாய் சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுதானா ஹாய்? அவளுக்கு அந்த ஈவெண்ட்க்கு வந்து ஏதோ வந்து செஞ்சிட்டு இருக்கா. ஒரு 2 to 3 hours ஆகும்னு சொன்னால் அந்த கேப்பில் நம்ம க்ரூம் ஆகிக்கலாம். லைட்டாக ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் ஆகுது, மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்குது ஃபேஸே. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பேட் ட்ரை மட்டும் பண்ணிக்கோங்க. தென் இன்கேஸ் உங்ககிட்ட ஏதாச்சும் ஷேவிங் பாம் வந்துச்சுன்னா போட்டுக்கலாம். எனக்கு கூட கப் கேக் தான் வேணுங்க. hold it tight and குட்டி குட்டி ஸ்ட்ரோக்காக ஹேர் க்ரோத் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில். இந்த பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் ஆகியிருக்கு. அதனால் உங்களுக்கு வந்து இந்த கட் ஆகிறது, ப்ரூஸ் ஆகிறது அந்த மாதிரி எதுவும் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஸ்கின்ல வந்து கிளைட் ஆகுறப்போ ஸ்மூத்தாக வந்து கிளைட் ஆகுறது. இப்போ வாஷ்ரூமில் இருந்து பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஸ்லிப் ஆகி கட் ஆகுது, அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் வந்து ஆன்டி ஸ்லிப் கிரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து 3 வந்து வரும். 299 rupeesக்கு 3 வந்து வரும். ஓகே, முடிச்சுட்டு மறக்காமல் நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ரேசரை வாஷ் பண்ணிவிட்டு கேப் போட்டு மூடி வச்சுருங்க. ஓ, இது அப்போ அவ்வளோதான். முடிச்சுட்டு வந்து சாப்பிட்றது தான். ஸ்மூத்தாக வந்து கிளைட் ஆகிக்கும் இதுவும். ஏன்னா இதுவும் வந்து அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த பிளேடு தான் வந்துருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பிளேடு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க 360 டிகிரிக்கு. அது வந்து ஆலோவேரா, விட்டமின் ஈலாம் போட்ட பேண்டு. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஹைட்ரேட்டிங்காக இருக்கிறதுக்காக.
இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரேசரை விட இது கீழே இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் வந்து வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ எர்கனாமிக்கலாக வந்து உங்களுக்கு அந்த ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேவ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இதில் இருக்க டெக்ஸ்சர் பாருங்களேன், ஒரு யூனிக்கான டைமண்ட் டெக்ஸ்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால தான் வந்து இதுவும் வந்து ஆன்டி ஸ்லிப். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-வே பிவோட் பாயிண்ட். 2-வே பிவோட் பாயிண்ட்னா இப்படியும் மூவ் ஆகும் இப்படியும் மூவ் ஆகும், 2-வே பிவோட் பாயிண்ட். ஸோ அதனால உங்களுக்கு வந்து இந்த பென்ஸ்லலாம் வந்து கரெக்டாக வந்து ஷேவ் பண்ண முடியும். மறக்காமல் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க கேப்போடவே போட்டு லாக் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஒன்ஸ் யூர் டன் ஷேவிங் பாடி நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு ஜென்ரஸ் அமௌண்ட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுங்கள். கைஸ், காமேசியில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி சேல் வந்து போயிட்டுருக்கு. அப் டு 50% இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ஆஃபரில் இருக்குது. அச்சு தீபாவளி அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10% உங்களுக்கு ஆஃபர் வந்து கிடைக்கும். ப்ளஸ் அவங்களோட சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நிறைய எஜுகேஷனல் கான்டென்ட்லாம் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது முடிச்சுட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து டக்குன்னு கிளம்பி போயிட்டோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால வீடியோவும் நான் பெருசாக எடுக்கல. அதில் ரொம்ப ரஷ்ஷாகவே போயிட்டு இருந்துச்சு. பட் குட்டி கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அவள் எப்படிலாம் வந்து டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது கொஞ்சம் நானும் வந்து ஹெல்ப் பண்ணேன், உங்களுக்கு காமிக்கிறது எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் இன் அண்ட் அரௌண்ட் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா விரிக்ஷா த ஈவெண்ட் கம்பெனி, அவரோட ஈவெண்ட் கம்பெனி நேம் இன்ஸ்டாகிராமில் இருக்கா, செக் பண்ணி பாருங்கள். பர்த்டே பார்ட்டிஸ், மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வச்சு இருந்துச்சுன்னா ரேஷ்மி வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அவங்களோட செட்டப் எல்லாமே. அந்த ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருட்டாகிடுச்சு. ஸோ கடைசியாக நானே வருவன் மூவிக்கு வந்து போயிருந்தோம். நானே என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நானே வருவன் மூவி போயிட்டு ஒரு நைட் ஆகிடுச்சு. முடிச்சு வரத்துக்கே 9:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. வரப்போ எப்படியும் ஹாஸ்டலில் சாப்பாடு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வரப்போவே மால்லேயே வந்து KFC மட்டும் பிக் பண்ணிட்டு வந்தாச்சு. மூவி சூப்பராக இருந்துச்சு, பாருங்கள் எல்லாருமே. ரொம்ப ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக, ஒரு மாதிரி த்ரில்லராக இருக்க மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி பயமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நைட்லாம் பார்த்தா சூப்பராக இருக்கும். பாருங்கள். ஐ திங்க் இன்றைக்கி டேவை வந்து நான் அப்படியே இதோட அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்குவேன்னு நினைக்கிறேன். பாய்.